நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க மருமகளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க, பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்களை அரசு செய்யறதுக்காக இங்க வந்திருக்கோம். என்ன சரோஜா, எதுக்கோ வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? ஆமா, இதையே கையில வச்சிருக்காங்க. நீங்க யார் அரெஸ்ட் பண்ண போறீங்க? நாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார், என்ன பேசுறீங்க நீங்க? ஏற்கனவே சொன்னனே, உங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. உங்க மருமகளை நீங்க குடும்பப்படுத்திருக்கீங்கன்னு அந்த கேஸ்ல சொல்லிருக்காங்க. அவங்கள நல்லா அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்க. ஃபைல் கொடுங்க. உங்க மேல ஃபைன் பண்ணிருக்க சார்ஜஸ் எல்லாம் நாங்க இதுல தெளிவா எழுதியிருக்கோம். வேணும்னா இதை யார்கிட்ட கொடுத்து உங்களுக்கு படிச்சுக்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க, உங்க எல்லா கேள்விக்கும் பதில் இதுல இருக்கு. இந்தாங்க. அண்ணி கொஞ்சம் இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆமா, இவங்க சொல்றதுல உண்மைதான். ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது யாரு? இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பேர் எதுக்கு நீங்க எழுதல? இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு லேடி தான். ஆனா இது மேல் எடுத்த உத்தரவு. அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல் இடத்துல பர்மிஷன் வாங்கணும். நீங்க சொல்லலைன்னாலும் சரி, யாருன்னு எனக்கு தெரியும். இந்த வேலையை நிச்சயமா மீனாட்சி தான் செஞ்சிருப்பான்னு தெரியும். மீனா, நீ ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச? எவ்வளவு தைரியம் அவளுக்கு! அவ ஒரு ஏமாத்துக்காரனை நிரூபிச்சிட்டாமா. இத்தனை வருஷமா இந்த வீட்டோட உப்ப தின்னுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காளே. இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க பாருங்க சார், எங்க அம்மா எந்த தப்பும் செய்யல. தப்பு செஞ்சதெல்லாம் அவதான். 2 நிமிஷத்துல குற்றவாளியை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். தயவு செஞ்சு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. 2 நிமிஷம். ஹலோ. ஏய், என்னடி மீனா அது? ஏன் இப்படி கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்ச? எதுக்காக அப்படி செஞ்ச? என்னாச்சுங்க? உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்ப. என்ன? உனக்கு அம்மானே என்னன்னு தெரியுமாடி? என்னங்க என்ன சொல்றீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா? நான் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்? அதுவும் உங்க அம்மா மேல நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. சொல்ல போனா தப்பு பண்ணது நான் தானே, எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் ஏன் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? நீ ஏன்கிட்டயே நடிக்கிறியாடி? நீ எந்த அளவுக்கு நடிப்பேங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான். ஏன் முன்னாடி இந்த நடிப்பெல்லாம் செல்லாது? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், இங்க பாரு மீனா, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. இந்த நிமிஷமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்க. இல்லன்னா நான் நாளைக்கே உன் வீட்டுக்கு வந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லைன்னு சொல்லிடுவேன். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, மறுபடியும் என்னோட வாழ்க்கையில உனக்கு என்னைக்குமே இடம் இருக்காது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன். உண்மையிலேயே உங்க அம்மா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க. விக்ரம். ஹலோ ஹலோ, என்னங்க? ஹலோ ஹலோ. யார் என்ன செஞ்சாலும் ஏன் மேலேயே பழி வந்து விழுது. இப்ப அங்க என்ன புது டிராமா நடக்குதுன்னு தெரியல. தயவு செஞ்சு நீ அழாத விக்ரம். அவ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டேங்கிறானா? அவ ஏன் மேலேயே போய் சத்தியம் செய்யறா. ஏன் மேல சத்தியம் செய்யறா. சரி, கொஞ்சம் அமைதியாரா. எல்லாரும் பாக்குறாங்கல்ல, நீ வா வா. ஆனா அம்மாவை நாம எப்படி காப்பாத்துறது? இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க, எங்க அம்மா எந்த தப்பும் செய்யல சார். என்னோட மனைவி மீனாட்சி இருக்கல்ல, அவதான் சார் இந்த தப்பை எல்லாம் செஞ்சது. இங்க பாருங்க சார், எங்க அம்மா எந்த தவறும் செய்யல சார். எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி சார். இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகாதீங்க சார். கோர்ட் மட்டும்தான் உண்மை எது போய் எதுன்னு முடிவு செய்யணும்.
தயவு செஞ்சு எங்களை எங்களோட கடமையை செய்ய விடுங்க. இப்ப நிச்சயமா இவங்களை நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர் சார். உங்களால இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. சட்டப்படி நீங்க லேடிஸ் அரெஸ்ட் பண்றதுக்கான அரெஸ்ட் வாரண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பா உங்களோட லேடி போலீஸ் இருக்கணும். அதனால இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ராஜன் சார், சார் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. உடனே லேடி கான்ஸ்டபிளை இங்க வர சொல்லுங்க. போங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. எங்க மான மரியாதையே போயிடும். தவறு செய்யறது சகஜம் தானே. என் மருமகளுக்கு எங்க மேல ஏதோ கோபம் இருக்கிறதுனால அவ இப்படி எல்லாம் செஞ்சிருப்பா. அவ பாவம் சின்ன பொண்ணு தானே. அவளுக்கு எதுவும் தெரியாது. இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. இவளை கூட்டிட்டு போகாதீங்க இன்ஸ்பெக்டர் சார். யாரா இருந்தாலும் தப்பு செய்வாங்களா? இதையெல்லாம் எப்படியாவது நாங்களே சமாளிச்சுக்கிறோம். உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. விஷயம் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு. இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது. சட்டப்படி நான் நடவடிக்கையை எடுத்தாகணும். நான் இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான். யாரா இருந்தாலும் இருக்கிற வீட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த மீனாட்சி இப்படி செஞ்சுட்டாலே. ஹலோ பிரீத்தி, நான் சந்தியா பேசுறேன். சந்தியா, எனக்கு உன்னோட ஹஸ்பண்டோட ஹெல்ப் வேணும். அவர் ஒரு லாயர் தானே? ஆமா. என்ன விஷயம் சொல்லு. இந்த நிமிஷமே எப்படியாவது உங்களுக்கு பெயில் வாங்கியே ஆகணும். போலீஸ் இங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு போகவே கூடாது. அதனால எங்க மானியமே போயிடும் பிரீத்தி. அவங்க என்னோட மாமியார். ஆனா சந்தியா, இப்ப அவரு வீட்ல இல்ல. அவரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. பேசாம நீ ஒண்ணு பண்ணு. நீ கிளம்பி நேரா கோர்ட்டுக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். ஆனா இப்ப நீ கவலைப்படாத சந்தியா. நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். மேடம், சொல்லுங்க சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். மேடம், எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல. நீங்க தயவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டாம் மேடம். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. எங்க கடமையை செய்ய விடுங்க. மேடம் மேடம் எங்க அம்மாவுக்கு கோவம் வரும், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு நல்ல மனசு மேடம். எங்க அம்மா அப்படி இல்லை மேடம். எந்த தாயா இருந்தாலும் தன் புள்ள தப்பு செஞ்சா தட்டி கேட்க தானே செய்வாங்க மேடம். அது இல்லாம நாங்களும் இருந்தோம். அன்னைக்கு அந்த சண்டையில் அம்மா மீனாட்சி திட்டும் போது நாங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தோம் மேடம். ஏற்கனவே இதே மாதிரி அனுப்ப கூட அம்மா மீனாட்சி மன்னிச்சு விட்டாங்க. எங்க அம்மா அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல மேடம். போலீஸ் வந்து கூட்டு போற அளவுக்கு எங்க அம்மா தப்பு பண்ணல மேடம். மேடம்
உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். எங்க அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்க பாருங்க, உங்க மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கும் தெரியும். பட் ஐம் சாரி, இந்த முறை என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால தயவு செஞ்சு வழி விடுங்க. எங்க கடமையை எங்களை செய்ய விடுங்க. அட கொஞ்சம் வழி விடுங்க. இல்ல இல்ல, நான் வழிவிட மாட்டேன். எங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போக கூடாது. ஹலோ சார், உங்களை கடைசி நான் எச்சரிக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை எங்க கடமையை செய்ய விடுங்க. இல்லைன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வாய் வார்த்தையில சொன்னா போதாதுன்னு நினைக்கிறேன். ராஜன் சார், சார், இவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா எங்க அம்மாவை இங்கிருந்து நீங்க கூட்டிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். வழிபடு சூர்யா. இல்ல, முடியாதுப்பா. மேடம், எங்க அம்மாவை இங்கிருந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக கூடாது. என்னங்க, நீங்க தயவு செஞ்சு வழி விடுங்க. சீக்கிரமா பெயில் வாங்கி அதை எப்படியாவது நம்ம ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா நம்ம இப்படி சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. அதுவே பெரிய குற்றம் ஆயிடுங்க. தயவு செஞ்சு வழி விடுங்க. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். சூர்யா, தள்ளுப்பா. இல்லம்மா. சூர்யா, வழி விடுன்னு நான் சொல்றேன்ல. அம்மா, என்னம்மா? ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்க அத்தைக்கு கை வலங்க மாட்டாமலே கூட்டிட்டு போறீங்களா? மேடம், அவங்கள அப்படியே கூட்டிட்டு வாங்க. விலகல மாட்ட வேணாம். வாங்க. வந்து போங்க. அம்மா, தயவு செஞ்சு நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. எப்படியாவது விக்ரம் நம்ம அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வரணும். அம்மா, உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். சவிதா, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த போலீஸ்காரங்களுக்கு மனசாட்சியே இல்ல. சூர்யாயும் அவங்க கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டாரு, அப்படியே அவங்க கேட்கவே இல்ல. இவங்களுக்கு எல்லாம் மனசே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கஸ்தூரி, இவங்களுக்கு மனசு இருக்கு. எனக்கு கேட்ட மீனாடிக்கு தான் மனசே இல்ல. அதனாலதான் இந்த வீட்டு மருமகளா இருந்தோம் அவங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன காலம் இது? கலிகாலம் தான் போல இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் எங்க மருமகங்க மாமியார் என்ன செஞ்சாலும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு 2 வார்த்தை சொன்னா போதும் ஜெயிலுக்கே அனுப்பிடுவாங்க போல இருக்கு. ஐயோ பாவம் சரோஜா, உனக்கு நேரம் சரியில்லாதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது போல இருக்கு.
ஒண்ணு போடா 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 உள்ள. சார் எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? வீட்டு மருமகளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்கல்ல? இல்ல உங்களை மாதிரி மாமியாரால தான் நல்ல மாமியாருங்களுக்கு கூட கெட்ட பேர் கிடைக்குது. இல்ல மேடம், அப்படியெல்லாம் பேசாதீங்க. உண்மை சொல்லுங்க, உங்க மருமகளை ஏன் தேவையில்லாம குடும்பப்படுத்துனீங்க? உனக்கே நல்லா தெரியும்ல கவர்மெண்ட் எங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு. யாராவது இப்படி மௌனமா இருந்தாங்கன்னா அவங்கள பேச வைக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஒழுங்கா பதில் சொல்லிடுங்க. ஒருவேளை கேட்டும் நீங்க பதில் சொல்லல, அதுக்கப்புறம் பதில் சொல்ல வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். மரியாதையா சொல்லுங்க. மேடம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க. அவங்க எந்த தப்பு? எங்க அம்மா பாவம், அவங்க மேல தப்பு இல்லை மேடம். மேடம், இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு போலீஸ்ல வந்ததே இல்லை மேடம். எங்களுக்கு பழக்கம் இல்லை மேடம். மேடம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். அதுக்கப்புறம் அம்மா பதில் சொல்லுவாங்க மேடம். கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம். மேடம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எப்படியாவது ஏதாவது செஞ்சு எங்க அத்தைக்கு தயவு செஞ்சு பெயில் வாங்கி கொடுங்க. அவங்க மேல சுமத்தி இருக்கிற படி எல்லாம் போய். இங்க பாருங்க சந்தியா, எல்லாமே எனக்கு புரியுது. சாட்சி படி வச்சு பார்த்தா உங்க மாமியார் மேல IPL செக்ஷன் படி 498A படி மருமகளை அடிச்சன்னு குற்றம் சாட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. சட்டப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே குற்றம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க சந்தியா, நீங்களும் படிச்சவங்க தானே? எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ பாத்தீங்கன்னா ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டா அப்புறம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை, அதுவும் இல்லாம ஃபைனும் அதிகமா கட்ட வேண்டியது இருக்கும். முதல்ல நீங்க ஒண்ணு சொல்லுங்க சந்தியா, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன், அவங்கள வரதட்சணை ஏதாவது வேணும்னு கேட்டு உங்க மாமியார் டார்ச்சர் பண்ணாங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கோபம் வரும். அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்ததுனால மருமகளை கையொங்கி அடிச்சிட்டாங்களா? ஏன் சந்தியா, உன்னுடைய மாமியாருக்கு இந்த வேதனை கஷ்டம்லாம் தேவைதானே உனக்கு தோணலையா? ஏன்னா மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்துற மாமியாருக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சாகணும். இன்ஃபேக்ட் ஒன்னே ஒண்ணு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற. சந்தியா, நாளைக்கு அந்த வீட்ல உனக்கும் இதே நிலைமை ஏற்படலாம்ல? பிரீதி, என் மாமியார் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க மருமக பொண்ணுன்னு பிரிச்சு பாக்குறவங்க இல்ல. எப்பவும் சரி தவறு என்னன்னு மட்டும்தான் அவங்க பாப்பாங்க. ஒருவேளை மீனாட்சிக்கு பதிலா உங்க பொண்ணு இதே தவறு செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க அன்னைக்கு அவளையும் அறிஞ்சிருப்பாங்க. தவறு செஞ்ச அப்பா அம்மாவும் பிள்ளைங்களை அடிப்பாங்கல்ல. ஆனா அதை மட்டும் ஏன் எல்லாரும் டிசிப்ளின் அது இதுன்னு சொல்றீங்க? ஆனா அதே மாதிரி ஏதாவது ஒருவேளை தன்னோட மாமியார் மருமகளை அரைஞ்சா மட்டும் அதுக்கு பேரு டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்படித்தானே பிரீதி? என்ன அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நான் அவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசல. ஒருத்தங்களை அறையறது தப்புன்னு எனக்கும் தெரியும். நான் அதை சரின்னு சொல்லி பேசல. ஆனா எல்லா மாமியாரையும் மருமகளோட எதிரின்னு சொல்லி பேசுறதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். எல்லா சண்டையிலயும் மாமியாரது மட்டும் தான் தப்பா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஊர்ல பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா பிரீதி? அரைஞ்சாங்க அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு எங்க அப்பா அம்மாக்கு தண்டனை கொடுங்கன்னு யாராவது வந்து கேட்டிருக்காங்களா? ஒரு தப்புனால மாமியார் மருமகளை அரைஞ்சதாவே இருக்கட்டும், அதுக்காக ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? அதுல என்ன நியாயம் இருக்கு? வீட்டுக்குள்ளேயே அமைதியா உட்காந்து 4 பேரும் பேசி இதை தீர்த்துக்கலாம் இல்லையா? என்ன இது கிரைம் சம்பந்தப்பட்டது இல்ல, ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. ப்ளீஸ் சார், எப்படியாவது ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு என் மாமியாரை பெயில்ல எடுத்துருங்க ப்ளீஸ். ஒரே ஒரு வழி இருக்கு சந்தியா. இவங்களை எந்த ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணாங்களோ அங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வேணா அவங்களுக்கு பணம் ஏதாவது கொடுத்து இவங்களை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்.
தவறு சரியா மாத்துறதுக்காக என்னால இன்னொரு தவறு செய்ய முடியாது. லஞ்சம் கொடுத்து என்னால எந்த தவறையும் செய்ய முடியாது. ஐம் சாரி. சந்தியா, உங்க மாமியார் இப்ப காப்பாத்தணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். இன்ஃபேக்ட் இது எல்லாருமே செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது சகஜம்தான். ஆக்சுவலி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகம் ஒரு தவறு செய்யுதுன்னு சொல்லிட்டு நானும் அதே தவறு செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமா நான் தவறான வழியில போகவே மாட்டேன்.